இப்பயும் நான் தான் எடுப்பேன். சரி, இந்த எடுங்க, நன்னா வெட்டிக்கோங்க. பாரதி, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. நான் எப்படி எப்படி என்ன மித்ரா, நீ பேசுறது உல்டாவா இல்ல? தப்ப நீ பண்ணிட்டு நான் தப்பு பண்ணேன்னு சொல்றப்போ எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. பாரதி, எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இப்ப அந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நீ என்ன பண்ண போற? நீ பவானி இருக்கிற திமிர்ல ஆடிட்டு இருக்க. எனக்கு அந்த ஆண்டவனே என் பக்கம் இருக்காரு. அதனாலதான் நீ திருட்டுத்தனமா ஆதிய கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட செத்து போயிடுவேன்னு மிரட்டி நீ பண்ணணும்னு நினைச்ச கல்யாணத்தை எனக்கு தெரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காரு. இதுல இருந்தே உனக்கு தெரியல? நீ தலைகீழ நின்னாலும் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் ஆதிய உன்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. எதுக்கு பாரதி இவ்வளோ மெனக்கட்டு செட்டு போட்டு ஐயரை கூட்டிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நீ தாண்டா அது என் புருஷன்னு சொன்னா மட்டும் போதும். இந்த விஷயம் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். அதை பண்ணாம இன்னொருத்திய கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ மெனக்கெடுறீங்க. ஒன்று மட்டும் நல்லா புரியுது பாரதி, நான் இல்லாம உங்களால வாழவே முடியாது. அதை உங்க வாயால சொல்ல வைக்க எனக்கு மித்ரா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் டைம் இருக்கு. கண்டிப்பா சொல்லிடுவீங்க. அந்த டைம்காக தான் நான் ஒவ்வொரு செகண்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லுவீங்க. மாப்பிள, மித்ராவும் நீங்களும் கல்யாணத்துக்கு போறதா சொல்லி போனீங்களே, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? இல்ல பாட்டி. என்ன சொல்றீங்க மாப்பிள? கல்யாணத்துக்கு போறதா சொல்லிட்டு மித்ராவும் நீங்களும் புறப்பட்டு போனீங்க. கிளம்பினப்போ மித்ரா கூட போயிட்டு இப்ப பாரதி கூட வந்திருக்கீங்க. என்ன நடந்துச்சு? மாப்பிள, நான் உங்களை தான் கேக்குறேன். பதில் பேசாம ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த மித்ரா ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு நாங்க லண்டன்ல இருந்து வந்து உட்கார்ந்துருக்கோம். இவ அத பத்தி எல்லாம் யோசிக்காம அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ண போயிருப்பா. இந்த வீட்ல அப்படி என்னதான் நடக்குது? வீட்ல சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவ என்ன அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டாளா? சுதாகர், என்ன இதெல்லாம்? உனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதா? பாட்டி, எனக்கே இப்போ ஆதி சொல்லிதான் இந்த விஷயம் தெரியும். மித்ரா இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. இது நல்ல கதையாவுல இருக்கு. இன்னைக்கு அவ வரட்டும். ஏன் இப்படி பண்ணேன்னு ரெண்டுல ஒண்ணு கேட்காம விட போறதில்ல. நான் தான் பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். முதல்ல நீ என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்றதுக்கு கூட்டிட்டு போனது தப்பு. அது நான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் சொன்னேன். சொல்லு, எதுக்காக இந்த மாதிரி பண்ண? இப்ப நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அளவுக்கு அப்படி என்ன அவசரம் உனக்கு? மித்ரா, பாட்டி கேக்குறாங்கல்ல, சொல்லு. உன் பாட்டி கேக்குறாங்கல்ல மித்ரா, நீயும் பவானியும் சேர்ந்து கூட்டு கலவாணித்தனம் பண்றீங்கன்னு சொல்லு. பாட்டி, பாட்டி,
பாட்டி, முதல்ல என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நான் பண்ணது தப்புனே தெரிஞ்சு நான் தப்பு பண்ணிட்டேன். இப்படிலாம் நான் நடந்துக்கிறதுக்கு என் மைண்ட் தான் காரணம். எனக்கும் ஆதிக்கும் எங்க கல்யாணம் நடக்காமலே போயிருமோன்ற பயத்துலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல பாட்டி. எதுக்கு மித்ரா இப்படி தேவையில்லாம பயப்படுற? உனக்கும் மாப்பிள்ளைக்கும் புடிச்சு போய் தானே கல்யாணம் பண்ணிக்க அமெரிக்காவில இருந்து இங்க வந்திருக்கீங்க. மித்ரா, தப்பா இருக்கிறத பத்தி நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் உனக்கு அதே கனவு வந்துட்டு இருக்கு. நீ இத பத்தி ரொம்ப யோசிக்காத பாரதி. இல்ல பாட்டி, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு புரியுது பாரதி. அப்படி உனக்கு ரொம்ப குழப்பமாவும் பயமாவும் இருந்துச்சுன்னா நம்ம கபாலீஸ்வரர் கோயில்ல இருக்கிற சாமியார போய் பாரு. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இந்த மாதிரி குழப்பத்தோட போறவங்களுக்கு நல்ல முடிவா சொல்லுவாரு. அவரை போய் பார்த்துட்டு வந்தீன்னா உனக்கே இந்த விஷயத்துல ஒரு தெளிவு கிடைக்கும். நீயும் தேவையில்லாம மனச போட்டு இப்படி குழப்பிக்கிட்டே பயந்துகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி பாட்டி, நாளைக்கு காலையில எழுந்ததும் அந்த சாமியை போய் பார்க்கறேன். அப்போ அந்த சாமியை நினைச்சிட்டு பேசாம படு பாரதி. ஒரு பிரச்சனைன்னு இருந்தா அதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கும். நீதான் அவருக்கு காவல் தெய்வமா இருந்து அவரை காத்துக்கிட்டு வர. இது இந்த ஜென்மத்துல ஆரம்பிச்ச உறவு இல்ல. விட்ட குறை தொட்ட குறையா பல ஜென்மமா தொடர்ந்துகிட்டு இருக்கம்மா. உன் புருஷனுக்காகத்தான் ஒரு உயிர் தன்னோட உயிரை கொடுத்துட்டு போயிருக்கு. அது மற்றவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம். அந்த உயிர் போய் தான் இந்த உயிர் வாழணுங்கிறது எழுதப்பட்ட விதி. அந்த உயிரோட சாவியையும் இந்த பிரபஞ்சம் உன் கையில தான்மா கொடுத்துருக்கு. தீய சக்தியோட சதியால தான் இன்னைக்கு நீயும் உன் புருஷனும் பிரிஞ்சிருக்கீங்க. ஆனா அப்படி ரொம்ப நாள் அதால உங்களை பிரிச்சு வைக்க முடியாது. உன் கணவரோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா அதுக்கு சில விஷயங்களை நீ பண்ணணுமா. ஊருக்கு வடக்க இருக்க வனக்காளி அம்மன் கோயில்ல 15 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மகா பூஜை ஒண்ணு நடக்க போகுதுமா. அங்க அம்மனுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு அங்க கொடுக்கப்படுற 3 பரிகாரங்களையும் நீ செஞ்சு முடிச்சிட்டா உன் கணவரோட ஆயுள் பலப்படும்.